கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம் டிஎஸ்சி எபினேசர் ஆலய வாலிப பிள்ளைகள் மூலமாக இந்த ட்ராக்ஸ் ஊழியர் ரொம்ப நாளாக செய்ய திட்டமிட்டோம். கர்த்தருடைய கிருபையால் இன்றைய தினம் ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். இயேசு கிறிஸ்துவ இங்கு ஆயத்தப்படும் என்ற தலைப்பின் மூலமாக இந்த ஊழியத்தை இங்கிருந்து ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். பிரைஸ் தி லார்ட் பிரதர். கர்த்தருடைய வருகை குறித்து ஆயத்தப்படுங்க. சரி. நம்ம இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை பற்றி கேள்விப்பட்டீங்களா இல்லையா எனக்கு தெரியல. ஆனா இயேசு சீக்கிரமா வரப்போறாரு. அவரோட வருகைக்கு நம்ம ஆயத்தப்படணும். சரிங்களா? இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படணும். சரிங்களா? இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்படுங்க. கர்த்தரோட வருகைக்கு ஆயத்தப்படுங்க. வணக்கம்மா. இயேசுவின் 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்படுங்க. சரிம்மா. இவங்க வேற வேலை இல்லாம எதுனா உன வியாபாரம் நடத்தா இருந்து வந்து குதிரை வைக்கிறாங்க. வராரு போறாருன்னு வரா மாதிரியே தெரியல. ஜோக் எத்தனை இருக்காது. நீ கிளம்பா ஃபர்ஸ்ட். நீ போய் கர்த்தர் வருகையை உதாரணம் பண்ணாதீங்க. நீ போயா ஃபர்ஸ்ட் இங்க போயா சொல்லுங்க கேளுங்க ப்ரோ. இருக்கு ப்ரோ, படிச்சு பாருங்க ப்ரோ ஒரு வாட்டி. கிளம்பியா போயா. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். விவசாயம் செய்யும்போது இருவரில் ஒருவர் மாயம். தரும் தகவல். பெண்கள் வீட்டில் மாவட்டி கொண்டிருக்கும் போது இருவரில் ஒருவர் மாயம். மேலும் விவரங்களுக்கு சிசிடிவி காட்சிகளை காண்போம். இந்த நிகழ்வை குறித்து கிறிஸ்தவர்கள் கூறும் கருத்து என்னவென்றால், இதுதான் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை என்றும் மாயமானவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் என்றும் கூறுகின்றனர். இது மாயம் புதுசாக சொல்றானுங்க. இதை பத்தி தான் நேற்று 2 பேர் ஏதாவது கொடுத்தாங்க. நம்ம வர கலாச்சி கீச்சு போட்டுமே. ஐயோ இது எல்லாம் மாயமாகறாங்களா? இது பத்தி தான் நேற்று நம்ம கிட்ட சொல்லிருந்தானுங்க. நம்ம வேற அதை தூக்கி போட்டோம். ஐயோ ப்ரோ நியூஸ் பாத்தியா ப்ரோ? எல்லாரும் மாயமாகறாங்களா? நேற்று யாராச்சும் வந்து ஆயத்தப்படணும் ஒரு இது கொடுத்தாங்க. அதை வர நான் கீச்சு போட்டேன். பெருக்கி இங்க தள்ளிட்டாங்க. ஆமா ப்ரோ, நான் கூட நியூஸ் பார்த்தேன் ப்ரோ. உங்ககிட்ட இருக்கா ப்ரோ அது? ஆமா ப்ரோ, என்கிட்ட இருக்கு ப்ரோ. வாங்க ப்ரோ, சர்ச்சில் தான் இருப்பாங்க, போய் பார்க்கலாம். வாங்க ப்ரோ. யாருமே காணோம். எங்க போனாங்க? ஒருவேளை சர்ச்சுல போயிருக்காங்களோ? இல்லையே, இங்கதான் இருந்தாங்க. ஒருவேளை போயிட்டாங்களோ? சொல்லாம போக மாட்டாங்களே. எங்க போனாங்க? என்னடாச்சு? அவளை பக்கத்துமா வரீங்க? நியூஸ் பார்க்கலையாம்மா? நீ கிறிஸ்துவர்கள்லாம் மாயமாயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்களாம்மா? என்ன சொல்றீங்க? ஆமாமா. ஆமா, நான் கூட இருந்தவங்கள காணாம போயிட்டாங்கண்ணா. அப்படியா? அப்ப ஏசப்பா நீங்க வந்துட்டீங்களா? அப்ப நான் கைவிடப்பட்டுட்டேனா? கைவிடப்பட்டிருந்தா அப்படின்னா எதுமா? ஆமாண்ணா, அதுதானே ஏசப்பாவோட ரகசிய வருகை. அதுல நம்ம எல்லாருமே கைவிடப்பட்டுட்டோம்னா. எல்லாருமேனா அன்னைக்கு நீங்களும் தானே வந்தீங்க ட்ராக்ஸ் குடிக்க. நான் உங்ககிட்ட வந்து ஏசப்பா நேசிக்கிறான்னு சொன்னேன் தவிர நான் ஏசப்பா என்ன நேசிக்கிறத நான் உணரவே இல்லைண்ணா. உங்களுக்கு ட்ராக்ஸ் கொடுத்து இயேசுவோட வருகைக்காக ஆயத்தப்படுங்களேன்னு சொன்னேனே தவிர நான் ஆயத்தப்படவே இல்லைண்ணா. அதனாலதானே நான் கைவிடப்பட்டுட்டேன். கைவிடப்பட்டீங்களா? இதுக்கப்புறம் என்னதான் நடக்க போகுது? என்னதான் வழி? இதுக்கான ஒரே வழி இயேசு மட்டும்தானா. அதுக்கான பதில் வேதத்துல மட்டும்தான் இருக்கு. இனிமேலாச்சும் நம்ம வேதத்தை படிச்சு அவர் சொன்னபடி நடக்கலாம். அப்போதான் நம்ம இயேசுவோட 2வது வருகைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் ஆயத்தப்படணும். நம்மளும் ஆயத்தப்படும், நம்ம கூட இருக்கிறவங்களும் ஆயத்தப்படுத்துவோம். சரி ஓகே அம்மா, இனிமேலாச்சு நம்ம எல்லாரும் சேர்ந்து எல்லாரையும் ஆயத்தப்படுவோம். ஆயத்தப்படுவோம்.